நாம் ஆராதித்து வணங்கிய ஆண்டவரை இப்பலியிலே நிறைவாக பெற்றுக்கொள்ள இப்பலியை நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்மோடு இணைந்து ராஜகோபால பேரி, மரிய பவுல் அன்னமரியாள், சுந்தர்ராஜ், சினேகா மேரி, ஃபெனிட், கிருபா மேரி குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் இறை ஆசீர் பெருக வேண்டும். கிறிஸ்துவில் மரித்த தேவசகாயம், மரியதாஸ், கிருபா இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுரண்டை இருதயராஜ், மனிஷா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று 7வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ரிஜோனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இறை ஆசீர் பெருக வேண்டும் என்பதற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாமும் இறையருள் வருவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் எந்நாளும் உமது ஆறுதலையும் அன்பையும் கண்டுகொள்ளச் செய்தருளும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. திருத்துதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 தொடங்கி 18 முடிய. அன்புக்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் பொழுது தன் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்பொழுது இச்சோதனை கடவுளமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதும் இல்லை. ஒவ்வொருவரும் தன் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் பயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கின்றது. என் அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகளை அனைத்தையும் நிறைவான வரங்கள் எல்லாம்
ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றது. அவரது எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழலும் அல்ல. தன் படைப்புகள் தன் முதல் கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே, நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவனில் தஞ்சமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 8வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த பொழுது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள்.
7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டளித்த பொழுது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் அல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்னும் நீங்கள் உணர்ந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார். அது என்ன உணர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் என்று சொன்னால், நம்முடைய கண்களுக்கு, வெளிப்புற கண்களுக்கு ஒன்று தெரிகிறது. ஆனால் அது மட்டுமே உண்மை அல்ல. அதில் உண்மை இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இருக்கிற உண்மையை யார் ஒருவர் கண்டுகொள்ளுகிற ஒரு அறிவை, ஒரு புத்தியை, ஒரு ஞானத்தை பெற்றிருக்கிறாரோ அவர் வாழ்வினுடைய இரகசியங்களை, மறைபொருளை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அன்று ஒரு குழந்தை ஒவ்வொருத்தட்டையாக ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய பலகீனம் என்ன? நாளைக்கு தவக்காலம் வருது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு எடுத்துக்காட்டாக. அப்போது அவர் குழந்தை சொன்னது, 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை, எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அம்மா மேலே நான் எரிஞ்சு விழுதேன், கோவப்படுறேன், அதுதான் என்னுடைய பலகீனமாக பார்க்கிறேன். அப்போ நான் கேட்டேன், நீ எதனால் அப்படி கோவப்படுற, என்ன காரணத்தினால கோவப்படுற அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவேன், எரிஞ்சு விழுவேன், அதுதான் என்னுடைய பலகீனம். அப்போ நான் கேட்டேன், உங்கள் வாத்தியார்ட்ட நீ கோவப்படுவியா, எரிஞ்சு விழுவியா அப்படின்னு. இல்லை அம்மா கிட்ட தான் அப்படின்னு திரும்ப அம்மா அப்படின்னு வந்துச்சு. அப்போ அம்மா கிட்ட கோவப்படுவேன்னா எதுக்காக கோவப்படுவேன், எதனால் எரிஞ்சு விழுவேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அடிக்கடி வேலை ஏவுவாங்க, வேலை ஏவுறது எனக்கு பிடிக்காததுனால எரிஞ்சு விழுவேன். அப்போ கேட்டேன், எதனால் வேலை ஏவுறது உனக்கு பிடிக்கல? அப்போ அது சொல்லிச்சு, மேலுக்கு வலிக்கும், எனக்கு சும்மா அப்படியே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. சரி, அடுத்து என்ன காரணம்? நான் வேலை பார்ப்பேன், மற்றவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க. 3வது என்ன காரணம் இருக்குது? அப்படி ஒன்றும் இல்லை, இந்த 2 தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டது. அப்போ நான் சொன்னேன், சரி ஒவ்வொரு காரணமாக எடுப்போம். முதல் காரணம் வேண்டாம், சின்னதுலேருந்து போவோம். 2வது காரணம், எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் வேலை பார்க்குறேன்னா உங்கள் வீட்டில் உன்னைய ரொம்ப கொடுமை பண்ணுறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணி போயிடுவோமா? உங்கள் வீட்டில் உன்னை எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க தானே? ஐயோ, சாப்பாடுலாம் தந்துடுவாங்க. சரி, உங்கள் வீட்டில் உன்னைய எப்பவும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க, அப்படி தானே? ஐயோ, படிக்கலாம் விடுவாங்க. இப்போ தான் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் வேலை ஏவுவாங்கன்னு. இல்லை, வேலை ஏவாங்க, படிக்கிறதுக்கு நேரம் தருவாங்க. சரி, உன்னை விளையாட விடுவாங்களா, விட மாட்டாங்களா? விடுவாங்க, இப்போ வாச்சு அம்மா விளையாட விடுவோம். சரி, மற்றவங்களுக்கு வீட்டில் வேலை கொடுப்பாங்களா, இல்லை உனக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாங்களா? நான் பெருக்குவேன், எங்கள் அக்காவுக்கு பாத்திரம் கழுவுற வேலை அப்படின்னு ஒவ்வொன்றும் வேலையாக சொல்லுது. எல்லாருக்கும் தானே வேலை கொடுத்துருக்காங்க, நீ உனக்கு மட்டும்தான் வேலை தருவாங்கன்னு சொன்னிய. நான் வேலை பார்க்கும் போது மற்றவங்கெல்லாம் சும்மா தானே இருப்பாங்க, அதை பார்த்த உடனே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மேல்புறத்தில் ஒரு எண்ணம், நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள், நம்மளை மட்டும்தான் வேலை செய்ய சொல்லுகிறார்கள். ஆனால் காண்கின்ற கண்கள், புரிந்து கொள்ளுகின்ற அறிவு 2, 3, 4 என்று உள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சிந்தனைக்குள் இறங்கி பார்க்கிற பொழுது அந்த குழந்தை சிரித்து கொண்டே சொல்லுகிறது, எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க, எனக்கு அப்படி தான் தோணும். இவ்வளவுதான். மனித வாழ்க்கை என்பது லேசுபட்ட காரியம். நமக்கு மேலோட்டமாக தோன்றுவதை, ஒரு அப்பம் தானே இருக்கிறது, இது தவிர என்ன செய்வோம்? நேற்று தானே உனக்கு 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கொடுத்தேன், மிச்சம் 12 கூடை நிறைய எடுத்தாய். இதோ 7 அப்பத்தை கொண்டு 4000 பேருக்கு நிறைவாக உணவளித்தேன், மீதி 7 கூடைகள் நிறைய எடுத்தாய், ஏன் மறந்து போகிறாய்? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே தான் ஆண்டவர் கேட்கிறார், கண்ணிருந்தும் நீ பார்ப்பதில்லையா? உன்னுடைய புத்தியை நீ சிந்திப்பதற்கு பயன்படுத்துவதில்லையா? அப்படியே முதல் வாசகத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபு அழகாக எழுதுகிறார், இதோ துன்பப்படுத்தப்படுகிற பொழுது அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது, ஒரு வலி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். மாறாக உங்கள் சோதனையில் நீங்கள் வெற்றி பெறுகிற பொழுது,
நீங்கள் இந்த சோதனையில் உறுதி பெறுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெகுமதி தருகிறார். யூ ஆர் குவாலிஃபைடு என்று சொல்லுவார். நீ தகுதியானவன், தகுதியானவள் என்று சொல்வார். ஒரு சோதனையை வெற்றி பெறுகிற உள்ளம்தான் வேண்டுமே தவிர சோதனை வேண்டாம் என்று மறுக்கிற உள்ளம் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு அம்மா ஒரு குழந்தை எப்போ பார்த்தாலும் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டே போகுது. அந்த பையன் கீழே இறக்கி விடு, நடக்க போகிறேங்கிறான். இந்த அம்மாவுக்கு பாசம் அதிகம். 5 வயசு ஆகிடுச்சு அந்த பையனுக்கு, இன்னும் தூக்கி வச்சுக்கிட்டே அலையுது. அப்போ நான் சொன்னேன் ஒரு நாள், ஏம்மா உன் பையனை நடக்க விட்டு பழகு, ஊனமுள்ள பிள்ளையாக மாற்றிடாத. என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க? 5 வயசு பையனை ஓடி ஆடி விளையாட விடாம நீ இன்னும் தூக்கி வச்சுக்கிட்டே அலைஞ்சனா கால்கள் வலுப்பெறாது. கொஞ்ச தூரம் நடந்த உடனே சோர்ந்து விழும். இன்னைக்கு தூக்கிட்ட, இதே குழந்தைக்கு 7 வயசு 8 வயசு 10 வயசு வரும்போது அவனால் தூக்கி நடக்க முடியுமா? அது முடியாது. இப்பவே பழக்கு. சோதனை என்பது இவ்வளவுதான். வலி என்பது தப்பு என்று நாம் இங்கே நினைத்து கொண்டிருக்கிறோம். வலித்து விட்டது, ஒரு வேலை செய்வதால் உடம்பு களைத்து விட்டது என்று சொன்னால் ஐயோ நான் பாவப்பட்ட ஜீவன் என்று நம்முடைய புத்தியிலே தவறான சிந்தனை வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு ஆள் அடிக்கடி முட்டு வலின்னு வருவார். அதனால் நான் ரொம்ப நடக்க மாட்டேன் சாமி, முட்டு வலிக்கும் கால் வலிக்கும் அப்படின்னு. நான் அவரிடம் அன்போடு ஏதோ அந்த அந்தோணியாருடைய ஆலயத்தை 13 முறை தினமும் காலை மாலை சுற்றி வர வேண்டும், ஜெபம் ஜபித்து கொண்டே மெதுவாக சுற்றி வர வேண்டும். வந்து சுற்றுவார், டெய்லி சுற்றுவார். 13 சுற்றி முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிரும். மெதுவாக சொல்லிக்கிட்டே ஜெபம் சொல்லிக்கிட்டே சுற்றுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு சுற்றிடுவார். ஏ கால் வலிக்குன்னு சொன்னீங்களே, இப்போ கால் வலியே இல்லை ஃபாதர். வலி கொடுக்க உறுதி பெறும் என்பதுதான் இந்த உடலின் தத்துவம். கிளப்புக்கு போகிறாங்கல்ல, எக்ஸசைஸ் கிளப்புக்கு என்ன பண்ணுறாங்க? போய் தன் உடலுக்கு வலி கொடுக்கிறார்கள். அது உடம்பை வலுப்படுத்துகிறது, ஆரோக்கியம் பெறுகிறார்கள். சின்ன தத்துவம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே ஒரு சோதனை அது மனதிற்கு வந்தாலும் சரி, வாழ்க்கையில் வந்தாலும் சரி, முட்டி மோதி கடந்து போக நாம் வலிமை பெறுகிறோம், உறுதி பெறுகிறோம். ஆண்டவர் நம்மை குவாலிஃபைடு, நீ வாழ்வதற்கும் ஆளுவதற்கும் தகுதி படைத்தவன் என்று சொல்வார். உன் அறிவில் தகுதி படைத்து விடு, உடலில் தகுதி படைத்து விடு. அப்படி என்றால் சோதனைகளை தேடி போய் சந்தித்து போய் முட்டி மோதி மேலே வா. எனவே இந்த வாசகங்களை புரிந்து கொள்ளுகிற ஆற்றலுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆனங்கள் பாடும் மாலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் என்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் மாலை உன்மடி அமர்ந்து உன்னை பாலித்தான் உற ஒன்றாகுமா? உன்மொழி கேட்டு என் வழி வாழ்ந்தால் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்த உள்ளத்தை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவாம் தூய அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். இதோ மனித கோலம் பூண்டு சிலுவை சுமந்தார்,
சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே. இறைவா என் உள்ளம் வருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே, அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே, அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்று 7வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ரிஜோனுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு உமது பேரன்பால் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். கோடான கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடி அற்புதரே